உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த தடங்களும் வராம நல்லபடியா தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த விரதம் இருக்கிறது முக்கியம் இல்ல பெரியமா? தேவியே ஒரு தடவை இந்த விரதத்தை ஆரம்பிச்சு முடிக்க முடியாம கைவிட்டுட்டா மாறி. அவ்வளவு கடுமையான விரதம் இது. தேவி அம்மாவும் நான் கும்பிடுற சமயபுரம் மாரி அம்மாவும் எனக்கு துணையா இருப்பாங்க பெரியமா. நீங்க நல்லா இருக்கணும். உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. நீங்க நல்லபடியா வந்து உங்க கையால குழந்தைய எங்களுக்கு தத்து கொடுக்கணும் பெரியமா. அதுக்காக தான் நான் இந்த மகா சந்தான விரதம் இருக்க போறேன். நீங்க தடங்கல் சொல்லாம என்ன வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாறி. என்னோட ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் எப்பவும் உனக்கு உண்டு. உன்னோட மகா சந்தான விரதம் நல்லபடியா நடக்க நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பெரியமா. சரி, அப்ப நான் போனை வச்சிடுறேன். சரிம்மா. அம்மா, பெரியமா என்ன விரதம் இருக்க சொல்லிட்டாங்க. நான் இப்பவே விரதத்தை ஆரம்பிக்க போறேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் நல்லபடியா விரதத்தை முடிப்பேன். எனக்கு ஆண்டவனோட அருள் இருக்கு. சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, குலசாமி மாடத்தி அம்மா, கருப்புசாமி எல்லாரும் எனக்கு துணையா இருந்து மகா சந்தான விரதத்தை நல்லபடியா முடிக்க அருள் புரியணும். சிஸ்டர், சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது புது இடமா இருக்குது? எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் சிஸ்டர்? உங்களுடைய மர்ம புன்னகையை பார்த்தா இது ஏதோ ஒரு மர்மமான இடம்ங்கிறது மட்டும் புரியுது. அது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரிஞ்சா உள்ள போய் ரியாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல சிஸ்டர்? இங்க பண்ண வேண்டியதை பண்ணா அங்க அவரோட ரியாக்ஷன் கொடூரமா இருக்கும். அப்படி ஒரு இடம் இந்த இடம். இப்படி எல்லாம் விடுகதை போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாது சிஸ்டர். மேட்ரு என்னன்னு பளிச்சுன்னு சொல்லுங்க சிஸ்டர். உன்னோட மரமண்டைக்கு எதுதான் பட்டுன்னு புரிஞ்சிருக்கு? பல தடவை சொன்னா தானே உனக்கு புரியும். பரவாயில்ல சிஸ்டர், இந்த ஒரு தடவை சொல்லிடுங்களேன். ஒரு காரியத்தை நமக்கு சாதகமா மாத்தி காட்டணும்னா அதுக்கு சாமதான பேத தண்டத்தை கையில எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிஸ்டர். இந்த நாளும் கை கொடுக்காத போது அஞ்சாவதா ஒண்ணு இருக்கு. அத கையில எடுத்தோம்னா யாரா இருந்தாலும் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஓ, வேப்பஞ்சாலையை கட்டிக்கிட்டு விரதத்தை முடிச்சிட்டு வந்தா அந்த அம்மனே கூட வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால அது எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். என்னத்த பார்க்க போகுது? கடைசி வரைக்கும் இது என்ன இடம்னு சொல்லாமலே போகுது. நான் இந்த கேள்வியை கேட்காமலே இருந்திருக்கலாம். டேய் சக்கர பாட்டி, இதெல்லாம் உனக்கு தேவையா? பாண்டி வரேன் சிஸ்டர். ஸ்ரீம் க்ரீம் ரீம் ஐம் க்ளௌம் காளி. ஓஹோ, மந்திரவாதி ஊடா. எக்கு தப்பா பேசணும், குட்டிச்சாத்தான ஏவி விட்டுருவானுடா சக்கர பாண்டி. சுதாரிச்சு இருந்துக்க, பத்திரம். ஸ்ரீம் ரூம் ஐம் க்ரீம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம். ஓம் ஸ்ரீம் ஐம் க்ரீம் காளி. ரெண்டு பேரும் வந்து என் எதிரில் உட்காருங்க. ரெண்டு பேர் தான் வந்திருக்கோங்கிறத திரும்பியா பார்க்காம எப்படி இந்த ஆளு கண்டுபிடிச்சான்? பெரிய மந்திரவாதியா இருப்பான் போல இருக்குதே. ஒருவேளை அரக்கண்ணால பார்த்திருப்பானோ? வாங்கன்னு சொல்றல, வந்து என் எதிரில் உட்காருங்க. அதான் சரி, போங்க. நீ மட்டும் ஏன் நிக்கிற? உட்காரு. உட்காரு. சரி, உட்காரு. சொல்லு, என்ன வேணும் உனக்கு?
எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? என்னோட எதிரியை அழிக்கணும். எங்க வீட்ல நடக்க இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவங்க மும்பைல இருந்து இங்க வர போறாங்க. அவங்க இங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டா என்னோட உயிருக்கே ஆபத்து. அதனால அவங்கள மும்பைல இருந்து சென்னைக்கு வரவிடாம பண்ணணும். என்ன பண்ணணும்? வரவிடாம ஆளை முடக்கி போடணுமா இல்ல ஆளு இல்லாம பண்ணணுமா? நீங்க எப்படி பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். உன் எதிரி ஆனா பொண்ணா? லேடி தான். பேரு சாமுண்டீஸ்வரி. வயசு 52. வர வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு சாமுண்டீஸ்வரி மும்பைல இருந்து கிளம்பி வரவே கூடாது. நீங்க மனசு வச்சா அது கண்டிப்பா நடக்கும். அந்த சாமுண்டீஸ்வரி செத்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இத தயவு செஞ்சு கொடுங்க. செஞ்சிடலாம். ஆனா இதுக்கு 3 பொருள் எனக்கு வேணும். சொல்லுங்க ஐயா. நகலட்டு வேணுமா இல்ல கார் தங்கா வேணுமா இல்ல உல்லாச பயணம் போறதுக்கு சொகுசு கப்பல் வேணுமா? எது வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க ஐயா. எங்க சிஸ்டர் உடனே ஏற்பாடு பண்ணுவாங்க. சும்மாரு. அந்த சாமுண்டீஸ்வரியோட தலைமுடி, அவளோட காலடி மண்ணு, அவ உடுத்தின பழைய புடவை, இந்த 3ஐயும் கொண்டு வந்து கொடுத்தீனா அத வச்சு நான் பூஜை செஞ்சு குட்டி சாத்தான அனுப்பி வைப்பேன். ஸ்ட்ரைட்டா மும்பைக்கேவா மந்திரவாதிஜி? ஆமா, நான் அனுப்புற குட்டி சாத்தான் போய் அவளோட கை கால் விளங்காம பண்ணிடும். அப்புறம் காலம் பூரா அவளால் அந்த ஊரை விட்டு நகர முடியாது. அப்புறம் எப்படிங்க விசேஷத்துக்கு வருவா? மேட்ரு செமையா இருக்குது. ஏற்பாடு பண்ணிடலாம் மந்திரவாதிஜி. இந்த பாரு, 1 2 கொண்டு வந்தா வேலைக்கு ஆகாது. 3 பொருளும் முழுசா வரணும். சொல்லிட்டீங்கல்ல மந்திரவாதிஜி. சிஸ்டர் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. என்ன சிஸ்டர்? அப்ப சரி, நீங்க நினைச்சது நடக்கும். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். போயிட்டு வாங்க. சரிங்க மந்திரவாதிஜி. சரி. ஓம் கிரீம் காளி. சிஸ்டர், அப்புறம் என்ன சிஸ்டர்? அந்த 3 பொருளையும் உடனே கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சிஸ்டர். அத நீ தான் போய் கொண்டு வரணும். அப்பதான் விஷயம் வெளியில லீக் ஆகாம இருக்கும். சிஸ்டர், என்னதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே சிஸ்டர். நான் போனேன்னா உடனே போன் பண்ணி சூர்யா மாப்பிள்ள கிட்ட சொல்லிட மாட்டாங்களா சிஸ்டர்? சொல்லட்டும். நீ என்ன கையையும் காலையும் வீசிக்கிட்டு ஊர் சுத்தி பார்க்கவா போற? பத்திரிக்கை வைக்க போற. ஃபங்க்ஷன் பக்கத்துல வந்துட்டதால சூர்யாவாலையும் மாரியாலையும் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வர முடியல. அதனாலதான் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போ. உனக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.